ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தனிஷ்கா கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் சொல்கிறேன் பாருங்க. வெங்காயம் 250 கிராம், தக்காளி 100 கிராம், பச்சை மிளகாய் 10 கிராம், இஞ்சி 10 கிராம், பூண்டு 25 கிராம், தனியா 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், அன்னாசி பூ 1, தேங்காய் 1/4 முடி, லவங்கம் 6, பட்டை 3, ஏலக்காய் 3. சிக்கன் 1 கிலோ, மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. மசாலா ஐட்டம்லாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடிகனமான அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம், கம்மியாகவும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 150 கிராம் வெங்காயம், 10 கிராம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா பொன்னிறமாக வதங்கும், சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுது. இப்போ சிக்கனை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி போகிற வரைக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் கடையில் வாங்கும் போதே கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ கொஞ்சம் வதங்கின உடனே வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ காரமோ அவ்வளோ வேணும்னா போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். இப்போ 100 கிராம் தக்காளி போட்டு அதிகம் நல்லா வதக்குங்க. நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மூடியை திறந்து நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போட வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அந்த பாத்திரம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வரும். அதை தான் நம்ம சுரண்டி விட்டுட்டு வதக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கும் போது பீஸ் உடையாமல் பார்த்து வதக்குங்க. மெதுவாக எல்லாம் நல்லா சுரண்டி விடுங்க. இந்த கலர் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அது 20-25 நிமிஷம் வதக்கணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு நாங்கள் கட் பண்ணி காட்டியிருக்கோம். நீங்கள் ஆனால் பொன்னிறமாக வதக்குங்க. சமையல் செஞ்சு முடிக்க 1 ஹவர் ஆகும். அதனால் நாங்கள் அது பெருசாக லென்த்தாக வரும்னுட்டு நாங்கள் 7-8 நிமிஷம் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. எதனா வாய்ஸ்லேயோ வாய்ஸ்லேயோ வீடியோவில் எதனா தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நாங்கள் சமையல் போட போகிறோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே போடுவோங்க. சிம்பிளாக செய்கிற மாதிரி
என்னென்ன சிம்பிளாக செய்யலாம், பையன்ல செய்கிறது, பேச்சுலர் பசங்க செய்கிறது, அது மாதிரி சிம்பிளாக சின்ன சின்ன வீடியோவாக போடுறோம். டேஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு என்ன சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கங்க தேவையான அளவு. அந்த மிக்சியவும் கழுவி அதில் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. அந்த மசாலாலாம் இருக்கும் அதில், அதை கழுவி அந்த மசாலா கறியில் ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு மசாலாலாம் அந்த அந்த அடி பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க. ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம நிறைய நேரம் வதக்கிட்டோம், அதனால் பீஸ் எல்லாம் உடஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக வச்சுக்கோங்க, கிரேவி மாதிரி. இப்போ கொதி வந்துடுச்சு, கொத்தமல்லி போடுங்க. நடுவில் ஒரு தடவை குழம்பு ஒரு தடவை எடுத்து மூடி எடுத்து கலக்கி விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். 10-15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.